கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் கணவர் 3 தடவை அட்மிட் ஆகி கர்த்தர் பெரிய காரியமாக 2017 அவருக்கு ஜீவனை தந்து, கல்லறைக்குடி புக் பண்ணிட்டோம், ஆனால் ஜீவனை தந்து மீட்டு எடுத்து வந்தார். அப்படி இருந்தபோது போன வருஷம் கூட அவர் அட்மிட் ஆகி ரைட் லெக்கில் ஆப்ரேஷனும் 2 தடவை பண்ணுச்சு. அப்பவும் கர்த்தர் கிருபையாக அவர் ஜீவனை மீட்டு எடுத்து தந்தார். இப்போ போன மாதம் என்ன ஆச்சுன்னா, அவருக்கு மறுபடியும் லெஃப்ட் லெக்கில் காஃப் மசில் கீழே, இதுக்கு முட்டிக்காலுக்கு கீழே பின்னால் அந்த காஃப் மசிலில் கெட்டி ஆயிடுச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட போக சொன்னேன். அவர் அலட்சியப்படுத்திகிட்டு இருந்தார். கீழே சொரிஞ்சு விட்டு அந்த முழிக்கு மேலே சொரிஞ்சு விட்டு அது சீல் வர தொடங்கிடுச்சு. அப்போ டாக்டர்கிட்ட போனப்போ டாக்டர் ஒரு 4 நாளைக்கு ஸ்ட்ராங்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. 4 நாள் முடிஞ்சு பார்த்தாக்கா வயிறெல்லாம் வீங்கிருச்சு, காலெல்லாம் வீங்கிருச்சு, மூஞ்சியும் வீங்கிருச்சு. அப்புறம் அவங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் க்ரையட்டின் ஹையாக இருந்துச்சு, பொட்டாசியம் ஹையாக இருந்துச்சு, லிவர் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. அப்போ நான் ரிசல்ட்டை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது என் பையனை வெளியே வர சொன்னேன். அவர்கிட்ட சொன்னப்போ அவன் சொன்னான், சரிம்மா அப்பாட்ட சொல்லிடலாம். இப்போ மற்ற டாக்டர்ஸ்கிட்டே அவன் கன்சல்ட் பண்ணப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் எனக்கும் மனக்குழப்பமாக இருந்துச்சு. சிஸ்டர்ஸ்க்கு ஜாக்லின் சிஸ்டர்கிட்ட ப்ரே பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ ப்ரே பண்ணிவிட்டு நாங்கள் ஆட்டோவில் போக ஜேஹெச்க்கு போகலாமான்னு நினச்சோம். அப்போ கர்த்தர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், கர்த்தாவே நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் காற்று என்னை வழிநடத்தி வந்தீங்க, ஜீவனை காற்று தந்தீங்க. இந்த ஒரு முறையும் கர்த்தாவே எங்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, நான் எங்கேயும் யார்கிட்டையும் போய் கெஞ்ச மாட்டேன், உம்மது நாம மகிமைக்காக அவருக்கு ஒரு விடுதலை கொடுங்க, ஒரு மிராக்கிளை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் சொல்லிகிட்டே போனோம். எங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட, இந்த தண்டபாணி டாக்டர்கிட்ட. அவர்கிட்ட போனோன்னே அவர் ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு, ஏம்மா இவ்வளோ லேட்டாக வந்த, காலையிலே வந்துடணும், அப்போ தான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்க்க முடியும்னு சொல்லிவிட்டு ஒரு 5 நாளைக்கு 3 நேரம் ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்த பிறகு ஜாக்லின் சிஸ்டர்கிட்ட டியூஸ்டே ஈவினிங் ப்ரேயருக்கு அவரை கூட்டிகிட்டு போனேன். அவர் கிட்னியெல்லாம் கிட்னி ஸ்வெல்லிங், பென்னிஸ் ஸ்வெல்லாக இருந்துச்சு. யூரின் போனாவே அப்படி போகிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் சிஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ப்ரேயர் பண்ண பிறகு அது சிஸ்டர் அந்த மரண போர்வையை எடுத்து ஜீவ போர்வையை போத்துறேன்னு சொல்லி ப்ரே பண்ணிவிட்டு தண்ணி கொடுத்தாங்க, ப்ரேயர் தண்ணி ஜெபம் பண்ணி கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு யூரின் நல்லா போக தொடங்கிருச்சு. கிட்னி பாதிப்புக்கு அவ்வளோ க்ரையாட்டின் இருந்த போதிலும் நல்லா யூரின் போக தொடங்கிருச்சு. இப்போ அவர் போக 3 நாளில் அப்படியே எல்லா வீக்கமும் சப்சைட் ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் சாட்டர்டே நான் சிஸ்டர்கிட்ட போய் ப்ரேயருக்கு போனேன். மறுபடியும் அவங்க ப்ரே பண்ணிவிட்டு ஆயிலும் தண்ணியும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மண்டே ஹாஸ்பிட்டல் போனப்போ ப்ளட் டெஸ்ட் எடுத்துருந்தோம். சுகர் நார்மலாக இருந்துச்சு. டாக்டர் எல்லா டேப்லெட்ஸும் ஸ்டாப் பண்ணிடலாம், நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் கர்த்தரின் பெரிதான கிருபையினால், இந்த பெரிதான கிருபை ப்ரேயர்னால் அந்த பெரிதான கிருபையை என் கணவரை ருசிக்கத்தக்கதாக கர்த்தர் ஒரு தருணத்தை அவருக்கு தந்தார். இது நிமித்தம் அவர் கர்த்தரை நல்லவர் என்று ருசித்து பார்க்க அவருக்கு கிருபையாக இருந்தது. அவர் மனம் திரும்ப இது ஒரு ஏதுவுதலாக இருந்தது. எத்தனையோ ஆண்டு எத்தனையோ தடவை அவர் மரண தருவாய்க்குள்ளே போய் வந்த போதும் கர்த்தர் இந்த தருணத்தில் அவர் என் பையனும் 4-5 டாக்டர்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்களும் சொல்லிட்டாங்க, ரொம்ப கிரிட்டிக்கல் தான், நீங்கள் ஜிஹெச்சுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னலாம் கூட சொன்னாங்க. ஆனால் பெரிதான கிருபையினால் எங்களை வெட்கப்படுத்தாதபடி பண செலவில்லாமல் கர்த்தர் ஒரு பெரிய மிராக்களை செய்தார். இந்த நாட்களிலே கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக ஜெபித்த கர்த்தருக்கு அந்த இப்போ கிட்னி நார்மல் ஆயிடுச்சு, யூரின் நல்லா போகுது, வீக்கமும் நல்லா குறைஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டாக சப்சைட் ஆயிடுச்சு. லைட்டாக தான் ஸ்வெல்லிங் இருக்குது வயிற்றில். உணவு உட்கொள்ள முடியுது, 3 நேரமும் உணவு உட்கொள்ளவும் அவருக்கு முடியுது. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஜெபித்த ஜாக்லின் சிஸ்டருக்கும் அவங்க அனைவருக்கும் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆமேன்.